கடந்து செல்வோம். நமக்கு இன்றைக்கி கம்யூனியன் சர்வீஸ் இருக்கிறது. இந்த கம்யூனியன் சர்வீஸ்க்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கிருபையாய் இறங்குவார். அங்கே யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு வேத பகுதியை நாம் படித்த பின்பு நாம் அமர்வோமாக. I request everyone of you to stand to your feet if you can. உங்களால் முடிந்தவரை கர்த்தருடைய பெரிதான கிருபை இந்த புதிய மாதத்தில் ஏப்ரல் மாதத்தின் முதலாவது வாரத்திற்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்தார். நான் எப்பொழுதெல்லாம் புதிய மாதத்திற்குள்ளே வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் நான் இருப்பேன். காரணம், நான் நிற்பதும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய, சத்தமாக சொல்லுங்கள், அவருடைய சுத்த கிருபை. நாம் நிர்மூலமாகாமல் போயிருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை இருக்கிறதுனால நாம் நிலைத்து நிற்கிறோம். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் அநேகருக்கு ஞாபகம் இருக்கும். அதையே நான் இந்த காலை ஆராதனையில் அடுத்த பகுதியாய் நான் பிரசங்கம் பண்ணும்படி விரும்புகிறேன். சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். திறக்கப்பட்ட ஊற்று உண்டாயிருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை நேரத்தை நீர் எங்களோடு பேசுங்க. உங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். இந்த வார்த்தை ஒன்றே எங்களுக்கு பாக்கியம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் எங்கள் இருதயத்தின் திரைகளை கர்த்தர் கிழித்து உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளே ஊடுருவதாக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமருமாக தேவ சமூகத்தில் இந்த 4வது மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு காரியத்தை, சபை விசுவாசியாக இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே தேவன் கொடுக்கிற சில காரியங்கள் உண்டு. சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தையும் 19ஆம் வசனத்தையும் நான் உங்களுக்காக படிக்கும்படி விரும்புகிறேன். இதை அத்தனை பேருமே நன்றாக தெரிந்து கொண்டு நீங்கள் இருக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, சகரியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக நான் படிக்கும்படி விரும்புகிறேன். அத்தனை பேரும் இதை நன்கு கேட்டுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூத வம்சத்தாருக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் மாறிப்போம். ஆகையால் சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 18ஆம் வசனமும் 19ஆம் வசனமும் ஆரம்பிக்கப்படுகிறது, முடிக்கப்படுகிறது ஒரே ஒரு வார்த்தை. என்ன வார்த்தைன்னா, சேனைகளின் கர்த்தர். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 19ஆம் வசனம் என்ன சொல்லப்படுகிறது? 4ஆம் மாதத்தின் உபவாசம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 4வது மாதத்தில் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, ஒரு சில நாட்கள் நீ உபவாசம் பண்ணி என்ன பண்ணணும் சொல்லுங்க. யார் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்? யார் உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். என்ன நடந்தாலும் சரி, ஜெபம் என்பது நம்முடைய இருதயத்தில் தேவன் வைத்திருக்கிற மாபெரும் காரியம். இரவும் பகலும் என்னை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் நான் எப்படியா இருக்கிறேன்? நான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன், நான் கரிசனையாக இருக்கிறேன், அவர் முகத்தை நோக்கி பார்க்கணும். ஆக இந்த 4வது மாதத்தில் நீங்கள் உபவாசம் பண்ணி கொஞ்ச நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 4வது மாதம் உபவாசம் நீங்கள் பண்ணி ஜெபிக்கும் பொழுது 3 காரியம் நடக்கும். என்ன நடக்குமா? அதே 19ஆம் வசனத்தில் சொல்லுங்கள் பார்க்கலாம். யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சி, நம்பர் 1. 2வது சந்தோஷம். 3வது நல்ல பண்டிகைகளாகவும்
இந்த 4வது மாதம் 5வது மாதம் நீ ஜெபம் பண்ணி பாரு, உன் குடும்பத்தில் ஒரு நல்ல பண்டிகையை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கோ உங்கள் பேர பிள்ளைகளுக்கோ. ஒரு வேளை இது இப்போ நடக்காமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பண்ணுறத 4வது 7வது 5வது 10வது மாத ஜெபத்தில் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். இதே சகரியாவின் புத்தகத்தில் தான் கர்த்தர் சொல்லுகிறார் 13ஆம் அதிகாரத்தில், இஸ்ரவேல் ஜனங்களாகிய யூத வம்சத்தாரிய என் ஜனங்களுக்கு நான் ஒரு திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை நான் என்ன பண்ணுகிறேன், அவங்களுக்கு நான் உண்டாக்குகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், எதை? திறக்கப்பட்ட ஒரு ஊற்றை நான் உண்டாக்குகிறேன் என்று கர்த்தர் யார் மூலமாக சொல்றாரு தெரியுமா? சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. சொல்லுங்க பார்க்கலாம், எந்த தீர்க்கதரிசி? சொல்லுங்க பார்க்கலாம், எந்த தீர்க்கதரிசி? சகரியா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நான் ஒரே ஒரு பதத்தை மாத்திரம் தான் நான் சொல்லுகிறேன், கேட்டுங்க. சகரியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி. இதை யாருக்கு சொன்னார் சகரியா தீர்க்கதரிசி? ஏன் சொன்னார், எதனால சொன்னார் என்று நீங்கள் கவனிக்கும் பொழுது, இதை யாருக்கு சொன்னார்னா, சிறைப்படிக்கப்பட்டு 70 ஆண்டுகள். சொல்லுங்க பாக்க, எத்தனை வருஷம்? 70 ஆண்டுகள் ஒரு சிறை கைதியாய் அவமானத்தோட ஒரு அயலானுடைய அடையாளத்தில் சிறை பிடிக்கப்பட்டவர்களாய் தன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு அடைக்கப்பட்ட வாழ்க்கையில் இருந்த அந்த ஜனத்திற்கு தான் கர்த்தர் சொன்னார், 70 ஆண்டுகள் நீங்கள் சிறை இருப்பில் இருப்பீங்க, ஆனால் 70வது ஆண்டு கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் சொல்றேன், நீங்க எப்பேற்பட்ட சிறை இருப்பில் இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாத்துக்கும் என்ன உண்டு? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு காலம் உண்டு. 13ஆம் அதிகாரம் படிக்கலாமா? 1ஆம் வசனம் படிக்கலாமா? இன்னைக்கு நான் முதலாவது வார்த்தையை மட்டும் தான் பேச போகிறேன். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். படிங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்நாளிலே நான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாளை வைத்திருக்கிறேன், அது விடுதலையின் நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவருக்கும் சரி ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. எல்லாவற்றுக்கும் சரி ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்காது. வாழ்க்கையில கர்த்தர் மாற்றுகிறார். ஆஃப்டர் ஆல் நம்முடைய வாழ்க்கையில பாருங்களேன், ஓகே, ஓடிக்கொண்டே இருக்கு. என்ன ஓடிக்கொண்டு இருக்கு? டைம் ஓடிக்கொண்டே இருக்கு. 9 மணி 6 மணி 10 மணி அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்கு. தூங்குறோம், திடீர்னு எந்திரிச்சு பார்க்குறோம், சூரியன் வந்துருச்சு, வெயிலாயிருச்சு. திரும்பவும் அதே போல் திடீர்னு வேலை செஞ்சுட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா ராத்திரி வந்துடுது, சூரியன் ஆயிருது. சூரியனே நீ போகாத அப்படின்னு நில்லுன்னு சொல்ல முடியுமா? ஓடிக்கொண்டே இருக்கு. நாம் இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆக தேவன் சொல்லுகிறார், இதே போல ஓடிட்டு இருக்கு நினைக்காத, கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்தத்தை ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே தான் பைபிள்ல போட்டிருக்கு, அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இரு, ஏற்ற காலத்தில் அவர் உன்னை உயர்த்துவார். நம்புறவங்க நல்ல கையை தட்டி, கர்த்தாவே உயர்த்துகிற காலம் ஒன்று உண்டு. ஒரு பைபிள்ல ஒன்று இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அதுல அந்த வசனத்திலே 3 காலம் இருக்கு. பைபிள்ல போட்டிருக்கு, என்ன தெரியுமா? கையில இருக்க வேண்டிய காலம். சுத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையில இருக்கிற காலம். அடுத்தது போட்டிருக்கு மறைக்கப்பட்ட காலம். சத்தமா சொல்லுங்க. அடுத்தது ஒரு மறைக்கப்பட்ட காலம் இருக்கிறது, கையில இருக்கிற வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது. 3வது ஒரு காலம் இருக்கு, அதுதான் உயர்த்தப்பட்ட காலம். எடுத்த உடனே உயர்வுக்கு போயிடவே கூடாது. சில நாட்கள் உன்னை மறைக்கும்படி கர்த்தர் வைத்திருப்பார், சில நாட்கள் உன்னை உயர்த்தும்படி கர்த்தர் அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். சில எப்பவுமே என் வாழ்க்கையில் நான் இதுதான் என்னுடைய கூற்று, சில கல்யாண காரியங்கள் டிலே ஆகி போய் கொண்டிருக்கிறது, என் வேலைக்காரி டிலே ஆகி போய் கொண்டிருக்கிறது, அதே போல் குழந்தை பாக்கியம் இன்னும் டிலே ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு அநேகருக்கு கேள்விகள். இன்னும் இது நடக்க மாட்டுது, வயது ஆயிடுச்சுன்னு நடக்க மாட்டுது. என்னுடைய கேள்வி, என்னுடைய பதில் என்ன தெரியுமா? நீ இன்னும் அதுக்கு என்ன ஆகலை, தகுதியாகலை. பைபிளில் போட்டிருக்கு, காலங்கள் நிறைவேறின பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் அவர் பிறந்தார். அதுக்கு அவர் வர்றதுக்குன்னு என்ன இருந்துச்சான், ஒரு காலம் இருந்தது. உன் வாழ்க்கையில் ஒரு நன்மை வருவதற்கு ஒரு காலத்திற்கு நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பைபிளில் ஆண்டவர் சொல்றாருல, என் நேரம் இன்னும், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நேரம் இன்னும் வரல. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு.
அப்புறம் தான் சொல்கிறாரு, கட்சாடியில் அங்கே இருக்கிற 6 கட்சாடி இருக்கு, அங்கே இருக்கிற தண்ணி என்ன பண்ணுங்க. அதில் என்ன ஒரு கதை, அதில் என்ன கதைன்னா என்னதுன்னா, அதெல்லாம் திராட்சை ரசம்லாம் காலி ஆயிடுச்சு, ஆனால் எது இன்னும் காலி ஆகலை. சத்தமாக சொல்லுங்கள், தண்ணி இன்னும் காலி ஆகலை. தண்ணி அப்படியே தான் இருக்குது, இன்னும் அவங்க டச்சே பண்ணல. உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் போயிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இன்னும் டச் பண்ணாத காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதன் மூலமாக தான் உங்களுக்கு நன்மையையும் கிருபையையும் தயவையும் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நினச்சிட்டு இருக்கிற உன் வாழ்க்கையில் உன்னுடைய உயர்வு, உன் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும், இந்த படிப்பு படித்தா இங்கே வந்துடலாம், இந்த ஆளை பிடிச்சா இப்படி வந்துடலாம். இல்லை இல்லை, நீ நினச்சிட்டு இருக்கிறது திராட்சை ரசம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லைப்பா, நான் திராட்சை ரசத்தை வச்சு இல்லை உன்னை கொண்டு போகிறது. சாதாரண மண்பாண்டம், சாதாரண தண்ணி, சாதாரண நபரை வைத்து உன்னை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலம் ஒன்று உண்டு. நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். அந்நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு, அமைதியாக இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அவருடைய கையில் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. ஒன்றை மறந்துடாதீங்க, திறக்கப்பட்ட நீரூற்று உன்னிடத்திலிருந்து வரும். அதை அநேகர் கண்டு பிரமிக்கத்தக்க தேவன் உயர்த்துகிற ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நாளிலே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்நாளிலே அந்த வார்த்தை சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? தீர்க்கதரிசியாகிய எரேமியா, தீர்க்கதரிசியாகிய சகரியா சொல்லுகிறார். அந்நாளிலே, இந்த வார்த்தை அந்நாளிலே என்கிற வார்த்தை இந்த சகரியா புத்தகத்தில் குறிப்பாக இந்த 12ஆம் அதிகாரமும் 13ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 8 முறை வரும். எத்தனை முறை வரும்? 8 முறை வரும். ஆனால் இன்னைக்கு நான் உங்களோட 3 காரியங்களை மாத்திரம் தான் பேச போகிறேன், நேரம் இல்லை. 3 காரியங்களை மாத்திரம் பேச போகிறேன். ஏன் அந்த வார்த்தை அந்நாளிலேன்னு எழுதியிருக்கிறார்? ஏன் அந்நாளிலே ஏன் அந்த வார்த்தை எழுதியிருக்கிறாருன்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க தேவ ஜனங்களுக்கு தேவன் இவர்களை உயர்த்துவதற்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் முன்னாடி சொன்னது போல அவர்கள் மறைக்கப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு. கர்த்தருடைய கையில் அவர்கள் என்னதுன்னா தேவன் அவர்களை உருவாக்குவதற்கு என்ன உண்டு, ஒரு காலம் உண்டு. படிக்கலாமா? அதே 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்நாளிலே எப்படி ஆரம்பிக்குது? அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அந்நாளிலே இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்களை நான் எரிகிற அக்கினி அடுப்புக்கும் எரிகிற தீவட்டிக்கு ஒப்பாக்குவேன். ஏன் ஆண்டவர்கள் எரிய சொல்றார்? ஏன் அப்படி அனுப்புகிறார்? ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏன் அனுமதிக்கிறார்? தெரியுமா? அதே வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, படிங்க பார்க்கலாம். சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜாதியிலும் என்ன பண்ணுவார்கள்? அவர்களை பட்சிப்பார்கள். எருசலேம், படிங்க, எருசலேம் திரும்பவும் தன்னுடைய ஸ்தானமாகிய எருசலேமிலே ஆண்டவர் ஏன் தெரியுமா அதை சொல்லி ஏன் தெரியுமா அனுப்புகிறாரு? உனக்குன்னு ஒரு ஸ்தானம் ஒன்று உண்டு. அந்த ஸ்தானத்திற்கு உன்னை மீண்டும் கொண்டு வந்து வைத்து உன்னை உயர்த்தும்படியாய் தேவன் உன்னை சில காலங்கள் அக்கினி அடுப்புக்குள்ள கர்த்தர் அடுப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் ஸ்தானம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ கீழே போவதற்காக இல்ல, உன் ஸ்தானங்கள் மேல உயரணும். உன் ஸ்தானங்கள் மேல உயரணும். உன் ஸ்தானங்கள் மேல உயர ஒரு ஸ்தானம் உங்களுக்கு உண்டு. இதுல ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்கு. என்ன வார்த்தை தெரியுமா? படிக்கலாமா? படிக்கலாமா? அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே, படிங்க பார்க்கலாம், விறகுகளுக்குள்ளே எரிகிற, அடுத்தது வைக்கோல் கட்டுக்குள்ளே எரிகிற இருக்கா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக எரிந்து கொண்டு இருப்பேன். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நான் எரிந்து கொண்டு இருப்பேன். ஆண்டவரே கையை உயர்த்தி நான் எரிந்து கொண்டு இருப்பேன்.
என்னை எந்த அடுப்பில் நீங்கள் போட்டாலும், எந்த பிரச்சனையில் போட்டாலும் அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வந்து சேரும்படியா நான் என்னையே நான் தருகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பைபிளில் போட்டுக்கு ஒரு வசனம் தெரியும்ல, யோவான் ஸ்நானகன் படிங்க சொல்லுங்க. யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சம். சும்மா லைட் ஆன் பண்ணா சுவிட்ச் எரியிறது இல்லை. அவன் என்ன பண்ணானா, படிங்க என்னது, எரிந்து பிரகாசிக்கிற அவன் விளக்காக இருந்தான். அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 30ஆம் சொல்லப்பட்டிருக்கு, 40 வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்திரத்திலே கர்த்தருடைய தூதன் முட்செடியிலே எரிகிற அக்கினி ஜுவாலையிலே மோசேக்கு என்ன பண்ணாரா? ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பைபிளில் போட்டிருக்கு, நீ கர்த்தருக்காக எரிந்து கொண்டிருக்கணும். தானியேல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்களை எரிகிற அக்கினிக்குள்ளும் ராஜாவாகிய உம்முடைய கைகளுக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவார். உன் அக்கினி எவ்வளவு எரிஞ்சாலும் சரி, எனக்குள்ள ஒரு அக்கினி கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அந்நாளிலே தேவன் சொல்லுகிறார், நான் மாற்றுகிற ஒரு நாளம் உண்டு. சிறையிருப்பை மாற்றணும்னா முதலாவது சொல்லுகிறார், அந்நாளிலே நீ எரிகிறவனா இருக்கணும். எரிகிறவனா, எரிகிற அடுப்புக்குள்ள எரிகிறவனாய், தீவெட்டியில எரிகிறவனாய் நீ இருக்கணும். மங்கி எரிகிற திரியை அணையா, நெறிந்த நாணலை முறியாதவர். அப்புறம் மங்கி எரிகிற திரியை அணையாத ஆண்டவர். உன் வாழ்க்கையில் நீ எரிந்து கொண்டிருக்கிற, மங்கி எரிஞ்சு கொண்டிருக்கிற இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை. ஏன் தெரியுமா? நினச்சிட்டு இருக்கிற எவ்வளோ நாள் இப்படியே போய் கொண்டிருக்கிறது தெரியல ஆண்டவர். இல்லை, உனக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், 4வது மாதம் உனக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பார். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சொல்லுகிறேன், தகப்பன் என்கிற ஸ்தானம், தாய் என்கிற ஸ்தானத்தை கர்த்தர் அவர் உனக்கு கொடுப்பார். அவர் உனக்கு கொடுப்பார். வேலை போயிடுச்சுல, உன் காரியம் போயிடுச்சுன்னு யோசிக்காத. நீ எதை இழந்தாயோ அந்த ஸ்தானத்தை மீண்டும் கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நீ எரிந்து கொண்டிருக்கணும். இரண்டாவது, அதே சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். இரண்டாவது சொல்லுகிறார், அந்நாளிலே. எப்ப? அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கு பாரமான கல்லாக்குவேன். எப்படிப்பட்ட கல்லு? பாரமான கல்லாக்குவேன். நான் பாரமான கல்லாக்குவேன். அதுக்கு முந்தின வசனம், 2வது வசனம், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும். ரெண்டாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். பாரமுள்ள கல்லுன்னு கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, தத்தளிப்பின் பாத்திரன்னு சொல்றாரு. அது எப்படி அது நடக்கும்? கர்த்தருடைய பிள்ளைங்க தானே, கர்த்தரை துதிக்கிற ஜனங்க தானே. எப்படி கர்த்தர் அது எப்படி அனுமதிப்பார்? ஏன் தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு நீங்கள் அருவருப்பாய் செய்வீர்கள் என்றால், சில வேளையில் நம்ம கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம மீறி போகும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை பாரமான கல்லாய் வைப்பாராம். ஒரு மனுஷனும் உன்னை பார்த்தாலே கஷ்டமாக இருக்கும். ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அந்த பிரச்சனை உங்களுக்கும் பாரமாக இருக்கும், சுற்றி இருக்க ஜனங்களுக்கு அது எப்படியா இருக்கும்? அது பாரமாக இருக்கும். அது மாத்திரமில்லை, அது தத்தளிப்பின், சத்தமாக சொல்லுங்க, என்ன பாத்திரமா? தத்தளிப்பின் அது பாத்திரமாக இருக்கும். அது தத்தளிப்பின் பாத்திரமாக இருக்கும். தத்தளிப்பின் பாத்திரம். ஏன் தத்தளிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் வைக்கிறார்? ஏன் பாரமான கல்லாய் வைக்கிறார்? ஏன் பாரமான கல்லுனா,
பாவங்கள் பெருக 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 அந்த பாவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய கல்லாய் வந்து நிற்கிறது. ஏன் தத்தளிப்பின் பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுகிறார்? 4ஆம் வசனம், சகரியாவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அதனுடைய கடைசி பகுதியை படிப்போம். அந்நாளில் நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி. ஏன் இப்படி பண்றேன்னா, இது கொஞ்ச நாள் தான் இருக்கும். நீ கல்லா, நீ பாரமுள்ள கல்லா, மற்றவங்களுக்கு ஒரு பாரமுள்ள கல்லா நீ கொஞ்ச நாள் தான் இருப்ப. கடைசி 4வது லைன் படிக்கலாமா? யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து படிங்க பார்க்கலாம். ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு எதிராக இருக்கிற காரியம், உனக்கு எதிராய் நடந்த காரியம் யாரா இருந்தாலும் சரி, நான் உன்னை பாரமான கல்லா கொஞ்ச நாள் வச்சிருக்கிறேன். ஆனா அதே தேவன் கீழே இறங்கி உன் பட்சமாய் வந்து உனக்கு உதவி செய்து உன்னை உயர்த்தி திறக்கப்பட்ட ஒரு நீரூற்றை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்நாளிலே சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு காலம் இருக்கிறது. 3வது அந்நாளிலே, அதே 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கு. இது 3வது. அந்நாளிலே படிங்க பார்க்க இன்னொரு முறை. அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிம்மோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். எருசலேமின் புலம்பல் அது பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஓகே, படிங்க. ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், நாத்தான் குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், லேவி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், சீமேயி குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவருடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள். இந்த 3வது சொல்லுகிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒரு திறக்கப்பட்ட நீரூற்று நான் செய்யணும்னா நீ ஒன்று செய்யணும். என்ன தெரியுமா இருக்கு? தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் புலம்ப வேண்டும். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு புலம்ப வேண்டும். என்ன புலம்ப வேணுமா? தேசம் புலம்பிக் கொண்டிருக்கு. நல்லா கேட்டுங்க. என்னது? தேசம் புலம்பிக் கொண்டிருக்கு. முதலாம் சொல்லுகிறார், தேசமாய் புலம்பணுமா தேவ சமூகத்தில். கேட்டுங்க, எப்படியா? தேசமாய் புலம்பணுமா. அடுத்தது, ஒவ்வொரு வம்சமும் ஒவ்வொரு வம்சமுமாய். யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம் அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம். நீ தனித்தனியா புலம்பணும், சபையாய் புலம்பணும். அடுத்து சொல்லுகிறார், நீ தனித்தனியாய் வம்சமாய் புலம்பணும். அடுத்தது தாவீது குடும்பத்தார் தனி குடும்பமாய் புலம்பணுமா. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியா? குடும்பமாய் புலம்பணுமா. அடுத்தது அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். ஸ்திரீகள் பெண்கள். நீங்க இருக்கிறீங்களே பெண்கள், தெரியுமா? அந்த குடும்பம் சொல்லும் போது 4 குடும்பம் சொல்றாரு. படிங்களேன். தாவீது குடும்பத்தார் தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனி. படிங்களா. அவர்கள் ஸ்திரீகள் தனியையும். அடுத்தது நாத்தான் குடும்பத்தார். நாத்தான்னா யாரு? தீர்க்கதரிசி. தாவீது யாருன்னா ராஜாவின் குடும்பத்தார். நாத்தான் யாரு? தீர்க்கதரிசி. நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியின் குடும்பம் தேவ சமூகத்தில் புலம்பணும். அந்த வீட்டில் இருக்க ஸ்திரீகள் புலம்பணும். அடுத்த வசனம் 13ஆம் வசனம். லேவி குடும்பத்தார் தனியையும். லேவி குடும்பம்னா யாரு? ஊழியம் செய்யறவங்க. ஆசாரியன் குடும்பத்தார் நீங்களும் வந்து புலம்பணும். பைபிள்ல போட்டிருக்கு, அவர்கள் ஸ்திரீகளும் வந்து புலம்பணும். அடுத்தது, சீமேயி குடும்பத்தார் உதவி செய்கிறாங்களே அவங்களும் வந்து புலம்பணும். அதோட யாரும் வந்து புலம்பணும். ஆகவே தான் நான் சொன்னேன் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்ல, பெண்கள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க கையில் ஒரு பெரிய கீ கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? நீ இதுவரைக்கும் கண்ட பாரமுள்ள கல்லை கர்த்தர் மாற்றுவார். தத்தளிப்பின் பாத்திரங்கள் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அதை மாற்றி ஒரு திறக்கப்பட்ட நீரூற்றாய் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த சபையையும் கர்த்தர் மாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அத்தம்மா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். புலம்பல் தேவ சமூகத்தில் இருக்கணும். நீ புலம்ப தான் பைபிளில் போட்டிருக்கு, உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஒரு அளவு இருக்கு. அவர் சொல்லுகிறார், வம்சமாய் வாங்க, குடும்பமாய் வாங்க, தனியாய் வா.
தேசமாய் வா. ஏன் தெரியுமா? உன் சிறையிருப்பின் நாட்களை நான் மாற்றுகிறேன். மாற்றுகிறது மாத்திரமல்ல, நீ இதுவரைக்கு கண்ட பாரமான கல், இதுவரைக்கு கண்ட தத்தளிப்பின் பாத்திரம், இதுவரைக்கு கண்ட சகல சோர்வுகளையும் சகல புலம்பலையும் நான் மாற்றி உனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நான் தருகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்?